கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு. சரி அத பத்தி டீப்பா படிக்கல, தெரிஞ்சுக்கல அப்படின்னாலுமே, இப்ப ராகுல் காந்தி வந்து எத்தன ஃபேக் வோட்டர்ஸ் இருக்காங்க, இப்படி எலக்ஷன்லயே இவ்ளோ பெரிய குளறுபடி நடந்திருக்குன்றத ஒரு மீட்டிங் வச்சு அவ்ளோ இதுவா எக்ஸ்போஸ் பண்றாரு. அத பத்தியாவது பேசியிருக்கணும்ல. இது ரொம்ப முக்கியமான அதுதான். விஷயம்ல. இப்ப நீங்க மாநாடுங்கிறது மிக முக்கியமான ஒரு மேடை. அதுல உள்ளூர் பிரச்சனையிலேருந்து, தமிழ்நாட்டு பிரச்சனையிலேருந்து, இந்திய பிரச்சனையிலேருந்து, உலக பிரச்சனைகள வரைக்கும் அ சமகாலத்தில நடந்த பிரச்சனைகள எதிர்த்து அதுக்கான தீர்மானங்கள அங்க நிறைவேத்தணும். நீங்க மெஜாரிட்டியான கூட்டம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஒரு தீர்மானம் அங்க வாசிக்கப்படல. வெறுமனே எக்ஸ்ல ஒரு 6 தீர்மானம் வெளியிட்டிருக்காங்க. இப்ப நடக்கிற அந்த எஸ்ஐஆர் கூடிய அந்த வாக்காளர் திருத்த எஸ்ஐஆருக்கானது தீர்மானம் இல்ல. வாக்கு திருட்டு நடந்திருக்கு. அதுக்கான தீர்மானம் இல்ல. இந்த மக்கள் பிரச்சனைகள், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையெல்லாம் இருக்கு. எந்த ஒரு இந்திய அளவிலயோ, இல்ல தமிழ்நாட்டு அளவிலயோ, இல்ல தேசிய அளவிலயோ பாலஸ்தீனத்துக்கெல்லாம் அவர் குரல் குடுத்ததே இல்ல. இப்படியான எந்த தீர்மானங்களும் இடம்பெறல. உலக அளவிலான பிரச்சனைகள் தீர்மானங்களா நிறைவேற்றப்பட்டு, அங்க வந்திருக்கிற அத்தன பேருக்கும் அந்த பிரச்சனையாவது அவங்க காதுக்கு கொண்டு போயிருக்கணும். அந்த மிக முக்கியமான கடமை விஜய்க்கு இருக்கு. இத எதையுமே அவங்க செய்யல. மாநாடுங்கிறது தீர்மானம் மேடையில படிக்கணும். அது நீங்க விலக்கி பேசல அப்டின்னா கூட, தீர்மானத்த மேடையில படிக்கணும். ஒரு வெறும் தலைப்பையாவது படிக்கணும். அதையே பண்ணாம நீங்க பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு இருக்காரு.